வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இப்போ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் 30th டேட்டுக்கான ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தோம். அதில் வந்து பார்த்தோன்னா எந்த ஸ்கிரிப்ட்டுமே நாம் சொன்ன ரேஞ்சுக்கு வரலை. ஸோ அதனால் நம்ம அதில் எதுவும் என்று எடுக்கலை. பார்த்தோன்னா மண்டே ட்ரேடிங்க்கான ஸ்கிரிப்ட் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, டிக்ஸான், பந்தன் பேங்க் இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ரேஞ்ச் வந்து R1 R2 லெவல் வந்து 25,389, 25,426, SNS2 25,163, 25,126. மார்க்கெட் வந்து ரெசன்ட் ஜோனில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. அதே சமயம் நமக்கு ப்ரீவியஸ் இருக்க எல்லா கையுமே பிரேக் பண்ணி தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஓவரால் நல்ல புல்லிஷ் வியூவில் தான் இருக்குது. எகைன் R1 R2 லெவலுக்கு மேலே கேப்பப் ஆகிட்டு எகைன் R1 R2 ரேஞ்ச் வரலையும் வந்ததுன்னா ஒரு பைக்கான சான்சஸாக பார்க்கலாம். சப்போஸ் R1 R2 லெவலுக்கு கீழே பிலோ லெவலில் ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம செல்லிங்க்கான சான்சஸாக எடுத்துக்கலாம். லைவில் இன்ட்ரோலையில் நமக்கு லைவ் டைமில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியோட R1 R2 லெவல் 51,673, 51,722, S1S2 51,193, 51,144. ஸோ இதனோட ரேஞ்சும் வந்து நமக்கு ரெசன்ட் ஜோனில் தான் இருக்குது. எகைன் R1 R2 லெவலுக்கு கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு செல் சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. செல் சைடு போனாலும் நமக்கு சப்போர்ட் ஜோன் வந்து S1S2 ரேஞ்ச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரேஞ்சாக இருக்குது. ஸோ அந்த ஜோன் வந்து பையிங்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் லைவில் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்னா. அடுத்து பார்த்தோன்னா டிக்ஸான் பை அரௌண்ட் 12,900 பை பண்ணோம் அப்படின்னா டார்கெட் வந்து 13,400 வரலையுமே டார்கெட் சொல்லியிருப்போம். இது ஏன் நம்ம பை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரீவியஸாக வந்து நம்மளோட டே சார்ட் வியூவில் வந்து இருக்க எல்லா ஹையுமே பிரேக் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸாக இருக்க எல்லா ஹையுமே நல்லா பிரேக் பண்ணி ஒரு புல்லிஷான பிரேக் அவுட்டில் தான் நல்லா க்ளோசிங் நடந்திருக்கு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோன்னா நம்ம லாஸ்ட் மந்தில் வந்து நம்ம செல் சைடு எக்ஸ்பெக்டேஷன் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி செல் சைடு வந்து நமக்கு டார்கெட் வந்துட்டு எகைன் பை சைடு வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இருக்க எல்லா ஹையும் பிரேக் பண்ணி க்ளோசிங் நடந்து நல்ல ஓவரம் நல்ல புல்லிஷ் வியூவில் இருக்குது. ஸோ இதுக்கு நான் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து நமக்கு ஒரு க்ளோசிங்கில் வந்து ஒரு செல்லிங் வந்ததுனால நம்மளோட ப்ரீவியஸ் இருக்க சப்போர்ட் ஜோனில் சப்போர்ட் எடுக்கிற பொசிஷனில் தான் இருக்குது. ஆனால் வந்து எகைன் இந்த செல்லிங் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நம்ம பையிங் எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல ஒரு 15 minutes வந்து ஒரு பைக்கான கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ அது வந்து லைவ் டைம் ஃப்ரேமில் தான் பார்க்க முடியும். லைவில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அப்டேஷன்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு அந்த அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் பிங் பண்ணலாம், இல்லைனா கால் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த ஜோன் வந்து என்ட்ரி கன்ஃபர்மேஷன் இருந்தாலும் மட்டுமே நம்ம பை சைடு என்ட்ரி எடுக்கணும். இல்லைனா அடுத்த சப்போர்ட் ஜோன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் என்ட்ரி எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து செல் சைடு போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் டிக்ஸானை பொறுத்தளவு. அடுத்து பார்த்தோன்னா பந்தன் பேங்க் பை எபோ 202க்கு மேலே பை பண்ணோம் அப்படின்னா 210 வரலையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னோட டே சார்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து நமக்கு ஒரு புல்லிஷ் வியூவில் வந்து புல்லிஷ் பிரேக் அவுட் காட்டுது. அதாவது ப்ரீவியஸ் இருக்க ஹையை பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் வச்சுட்டு எகைன் ஒரு ரீடெஸ்ட் பாயிண்ட் எடுத்து ஒரு பையிங் எடுத்துகிட்டு திரும்பவுமே ஒரு ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. ஸோ இந்த ஜோனுமே வந்து நல்ல சப்போர்ட் ஜோன் தான். நமக்கு டேயில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் நேற்றே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்லேயே வந்து 197.45க்கு மேலே பையிங் எடுத்துருச்சு. பையிங் எடுத்துகிட்டு 202 வரலையும் மூவிங் கொடுத்துருக்கான். எகைன் க்ளோசிங் வந்து 200 ரேஞ்சில் க்ளோசிங் நடந்திருக்கு. சப்போஸ் கீழே நம்ம மார்க் பண்ணிக்கிற ஜோன் 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம மார்க் பண்ணிக்கிற ஜோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 194, 195. ஸோ அந்த ஜோன் வந்தாலும் பையிங் எடுக்கலாம். ப்ரீவியஸ் இருக்க லோவை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். எகைன் பை எபோ, அதாவது என்னோட லாஸ்ட் டேட்டோட எபோவில் உள்ள கைக்கு மேலே ட்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னால நமக்கு அதுக்கு மேலே உள்ள கையை வந்து நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ அந்த ரேஞ்சையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ஓவரால் டார்கெட் வந்து 222 வரலையுமே ஃபுல் டார்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நல்ல பாசிட்டிவாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பையிங்காக இருந்ததுன்னா. ஸோ அந்த இடம் வந்து நமக்கு 210க்கு மேலே க்ளோசிங் ஆச்சுன்னா தான் அதனோட கன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸு சொல்லியிருப்போம். ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. We are not a SEBI registered technical analyst. நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.